கிளாஸ் கேளுங்க. ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத் தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவே வேதை சாங்கபத்ரக்ரணோபனிஷதைः காயந்தி யம் சாமகாம் த்யானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரஹடாः தேவாய தஸ்மை நமः தேவாய தஸ்மை நமः. அறிவோம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜிகளுடைய நமஸ்காரம். பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுஹ்ய நாமம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயத்துக்கு பெயரே ராஜவித்யா என்று பெயர். வித்தியைகளில் ராஜா, வித்தியைகளில் சிறந்தது, வித்தியைகளில் ராஜா மாதிரி உயர்ந்தது. ஒரு நாட்டில் ராஜாவுக்கு மேலே அதிகாரம் படுத்தவங்க யாரும் இல்லை. இருக்கிறதுலேயே ராஜாவே உயர்ந்தவர். அது மாதிரி இந்த இடத்துல எல்லா கல்வியையும் விட இந்த கல்வி மிக மிக உயர்ந்தது. இதைவிட உயர்ந்தது எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா உயர்ந்த பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ உயர்ந்த கல்வின்னு எந்த கல்வியை சொல்கிறோம்? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது எந்த கல்வி? இதுதான் ஆத்ம கல்வி. ஆத்ம கல்வியில்தான் அதற்கு தக நிற்க முடியும். மற்ற கல்விகள்லாம் எதற்கு அப்படின்னா, மற்ற கல்விகள் அனைத்தும் வாழ்வாதாரத்திற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும். மற்ற கல்விகள் நிறைவையும் பூரணத்துவத்தையும் மன திருப்தியையும் கொடுக்காது. மற்ற கல்வி நீங்கள் எதை கற்றாலுமே நிறைவை கொடுக்காது. பூர்ணத்துவத்தை கொடுக்கக்கூடிய கல்வி இந்த பிரம்ம ஞான கல்வி, ஆத்ம ஞானம். கல்வினாலே ஞானம்னு பேர். இந்த ஆத்ம ஞானம்னு பேர், அல்லது பிரம்ம ஞானம். இதைத்தான் பகவான் பல காரணங்கள் சொல்லலாம். இந்த வித்யை தான் ஒருவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. நிறைவு திருப்திங்கிறத விட மோட்சத்தை கொடுக்கக்கூடியது இந்த வித்யை தான். முக்தியை கொடுக்கக்கூடியது. சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். கர்மமுக்தி அப்படிங்கிறது இல்லை. இப்பிறவியிலேயே நம் ஆத்ம ஞானத்தை நாம் அடைய வேண்டும். அது வெறும் ரகசியமானது என்று கூறிய பகவான் இந்த 4 ஸ்லோகத்திலிருந்து 5வது ஸ்லோகம் வரை பகவான் அந்த ஆத்ம வித்தியை பற்றிய ஞானத்தை, கல்வியை கொடுக்கின்றார். கல்வினா எதை பற்றிய கல்வி? இப்போ கல்வி அப்படிங்கிறது பொதுவான வேடு. பூகோளம், சரித்திரம் அப்படிங்கிறத கல்வி. இது எதை பற்றிய கல்வி என்றால், அதனுடைய என்ன சப்ஜெக்டை பற்றி கல்வி அப்படின்னா, ஈஸ்வர சுரூபமானது இதில் பேசப்படுகிறது. ஈஸ்வர சுரூபம் அல்லது பிரம்ம சுரூபம்ங்கிறது கல்வி. அதை இந்த 4வது ஸ்லோகத்தில் அர்த்தம் சொல்கிறார். என்னால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை சொல்கிறார். மயா ததமிதம் சர்வம். எது வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது? இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகம் அனைத்தும். இதம்ங்கிறார், இந்த அப்படிங்கிறார். இந்த நம்ம பார்க்கிற அனைத்து உலகமும் அவ்யக்த மூர்த்தினா, அவ்யக்தம் என்ற சுரூபத்திலிருந்து படைக்கப்பட்டது. என்னால் இவை அனைத்தும் படைக்கப்பட்டது. மூர்த்தின தன்மை, சுரூபம்
இந்த உலகம் அனைத்தும் என்னிடமிருந்தே வந்தது, என்னிடமிருந்தே நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை என்று கூறுகின்றார். என்ன அர்த்தம் அப்படி சொன்னால், என்னிடம் ஈஸ்வரன் 2 சுரூபமாக உடையவர். முதல் சுரூபம் ஜகத்து, ஜகத் சுரூபமாக பகவான் இருக்கின்றார். உலகம் என்னால் படைக்கப்பட்டதுன்னா என்னது? பானை படைக்கப்பட்டதுன்னா என்னது? பானை இருக்கிறது. அது மாதிரி இந்த உலகம் படைக்கப்பட்டது. நகை செய்யப்பட்டது என்ன அர்த்தம்? நகை இருக்கின்றது. இந்த உலகம் இருக்கின்றது. அப்போ ஜகத் இருக்கின்றது. இனி ஒன்று என்ன சொல்றார்? அவ்வியக்த மூர்த்தினா, என்னுடைய மாறாத அழியாத அவ்வியக்தத்தினுடைய சுரூபத்திலிருந்து இந்த ஜகத்தானது வந்தது. அப்போ என்ன அர்த்தம்? பானை இருக்கிறது, பானை களிமண்ணிலிருந்து வந்தது. அப்போ 2 இருக்குது. பானை களிமண். நகை தங்கத்திலிருந்து வந்தது அப்படிங்கிற. அப்போ 2 இருக்குது, தங்கம் அல்லது நகை. அதே இந்த இடத்துல சொல்கிறார். இப்போ 2 பொருள் இருக்கின்றது, 2 பொருள் இருக்கின்றது. அது மாதிரி இந்த உலகம் மாறாத என்னிடமிருந்து வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்போ மாறாத ஒன்று இருக்குது, இந்த உலகம்ங்கிறது இருக்குது. அப்போ ஈஸ்வரனுங்கிறது யார்? இந்த உலகம் அல்லது மாயா. இனி ஒன்று பிரம்மஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபத்துக்கு சைதன்ய ஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம். சுருக்கமாக ஈசன் அல்லது பிரம்மன்னு சொல்லலாம். பிரம்ம அப்படின்னாலும் ஒன்றுதே, ஈஸ்வரன்னாலும் ஒன்றுதே, சச்சிதானந்த ஸ்வரூபம் என்றாலும் ஒன்றுதான். அந்த இலக்கணத்தினுடைய அடிப்படையில் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான். இந்த உலகம் அது மாதிரி. அப்போ ஜீவன் நான், நான் அப்படின்னா ஜீவனுங்கிறது 2 பொருள்களை குறிக்கின்றது. இந்த உடல், மனம். இனி ஒன்று என்ன? உடலுக்கும் மனதையும் இயக்குகின்ற அந்த ஆத்ம சைதன்யத்துடன் கூடியவன் ஜீவன். ஏன்னா இந்த உலகம், இந்த உடல் வெறும் ஜடம். இந்த எண்ணங்கள் மாறக்கூடியது. அந்த மாறாத ஒன்று இருக்கின்றது, அது ஆத்ம தத்துவம். அதே கோணத்தில் ஈஸ்வரனுங்கிறது யார் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு இது உடல் அப்படின்னா உலகம் இந்த ஈஸ்வரனுக்கு உடல். இந்த உலகம் என்ன செய்யக்கூடியது? மாறக்கூடியது. நம்ம பார்க்குற இளம் வயசில் இருந்த உலகம் வேறு, இப்பொழுது இருக்கின்ற உலகம் வேறு. அப்போ உலகம், நாம் இதுக்கு முதல் இருக்கின்ற நம்முடைய உடல் வேறு, இப்பொழுது இருக்கின்ற உடல் வேறு. மாறக்கூடியது. அது மட்டுமல்ல, அழியக்கூடியது. அது மட்டுமல்ல, தேய்வரக்கூடியது. அப்போ மாறாதது பிரம்மஸ்வரூபம். அப்போ ஈஸ்வரன் மாயையுடன் கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றார். இது ஒரு கருத்து. எப்படி சொரூபமாக இருக்கின்றார் என்றால், பானை மாறி இந்த உலகத்தை படைத்து இருக்கின்றார் என்பதை நம்ம பார்த்தோம். அதே இந்த இடத்துல சொல்வது. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த கருத்தாடல் தொடர்கின்றது. நம்ம அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அந்த படித்து இந்த தொடர்ச்சியான உலகத்துக்கும் நமக்கும் உள்ள என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன, நான் அவைகளை சார்ந்து இல்லை அப்படிங்கிறார். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 5. நச்ச மஸ்தானி பூதானி, நச்ச மஸ்தானி பூதானி, பஷ்யமே யோகமைஸ்வரம், பஷ்யமே யோகமைஸ்வரம், பூதபூதபுர்ணச்ச பூதஸ்தः, பூதபுர்ணச்ச பூதஸ்தः, மமாத்மா பூதபாவனः, மமாத்மா பூதபாவனः. இது ஸ்லோகம் 5னுடைய கருத்து. 5னுடைய கருத்து என்னன்னா,
மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூதபிருன்னச்ச பூதஸ்தः மமாத்மா பூதபாவனः சொல்றார். பூத பாவனக இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ச மேலும். மேலும்னா என்னது? சென்ற ஸ்லோகத்தில் இது தொடங்குகின்றது அர்த்தம். சென்ற ஸ்லோகத்தில் இது தொடங்குகின்றது. ச மேலும். மேலும் என்ன சொல்கிறார்? பூதானி எல்லா பொருள்களும். பூதங்களும் அந்த உலகத்தில் உள்ள அனைத்து பூதமும், பஞ்சபூதமும், இந்த ஜகத்தும், அனைத்து உயிர்களும் ந என்னிடம் இருப்பதில்லை. நச்ச மஸ்தானி ந மஸ்தானி ந மஸ்தானி அவைகள் என்னிடத்தில் இருப்பவை இல்லை, என்னிடத்தில் அது இல்லை. அப்போ எதனால் மஷ்யமே? அதுதான் ஒரு இது. அவைகள் என்னை சார்ந்து இருக்கின்றன. அனைத்து பொருள்களும் என்னிடம் இருப்பவை அல்ல, நான் அவைகளை சார்ந்து அல்ல. பஷ்யமே யோகமைஸ்வரம். ரெண்டாவது வரி பஷ்யமே என்னுடைய. யோகம்னு அந்த இடத்துல தெய்வீகமான ஐஸ்வர்யத்தை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை, யோகத்தை பஷ்ய பார். ஏ அர்ஜுனா, என்னுடைய யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பார். பகவானுடைய கருத்து முரண்படுவது போல இருக்கும். நான் அவைகளிடத்தில் என்னால் படைக்கப்பட்டவை, அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன, ஆனால் நான் அவைகளிடத்தில் இல்லை. உண்மையை நாம் உணரும் பொழுது அது முரண்பட்டு பொதுவது போலத்தான் இருக்கும். விசாரம் செய்து பார்த்தால், ஆராய்ச்சி செய்தால் முரண்பாடு இல்லாமல் இருக்கும். இரண்டாவது வரி பூத பிருன்னச்ச பூதஸ்தக சொல்றார். என்னுடைய ஐஸ்வர்யத்தை பார், என்னுடைய ஆத்ம தத்துவத்தை பார் அப்படிங்கிறார். பூத பாவனக பொருள்களை நான் உற்பத்தி செய்கின்றேன். பூத பாவனக பொருள்கள் அனைத்தையும் நான் உற்பத்தி செய்கின்றேன். பூத பிருன்னக பொருட்கள் அனைத்தையும் தாங்குகின்றேன். ச ஆனால் மமாத்மா பூதஸ்தக பொருள்களிடத்தில் ந பூதஸ்தக நான் பொருளிடத்தில் இருப்பதில்லை. நானே உற்பத்தி செய்கின்றேன், நானே தாங்குகின்றேன், ஆனால் பொருள்கள் என்னிடத்தில் இருப்பதில்லை. பொருளிடத்தில் நான் இல்லை. என்ன அர்த்தம்? அந்த பொருள்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு பகவான் சொல்கிறார். அந்த பூதஸ்தகன்னா பொருள்களுக்கும் என்னிடத்திலும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெக்தமில்லாத தெரியப்படாமல் இருக்கின்ற ரூபத்தையுடைய என்னாலேயே, என் சொரூபத்தையுடைய என்னாலேயே இந்த ஜெகத்தானது சகல பூதமும் என்னிடத்திலேயே இருக்கின்றது. வெக்தமில்லாத சொரூபத்தை சகல பூதம் வெக்தமில்லாமல் பிரம்மஸ்வரூபத்தில் அனைத்து பூதங்களும் எல்லா பூதம்னு அந்த இடத்துல அனைத்து ஜகத்தும் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றன. சகல பூதமும் என்னிடத்திலேயே இருக்கிறது. அடுத்து நான் அவைகளிடத்தில் இருக்கிறதில்லை. என்னிடத்தில் இருப்பதில்லைன்னா என்னது? அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன ஒழிய நான் அவைகளிடத்தில் இருப்பதில்லை. அவைகள் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் என்னிடத்தில் இருப்பதில்லை. அதனால் யோகம் ஐஸ்வரம், ஈஸ்வரனுடைய என்னுடைய சொரூபத்தை, யோகத்தை நீ பார். அதாவது இவை அனைத்தும் என்னுடைய பிரம்ம சொரூபத்தினால தாங்குகின்றது, நான் அவைகளிடத்தில் இல்லை. இந்த சுலோகத்தில் பரஸ்பர வித்தியாசம் காணப்படும். எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, இதனுடைய சாரம் என்ன? எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, நான் பூதத்தில் இல்லை. ஒரு இடத்துல நான் பூதத்தை தாங்குகின்றேன். இந்த இடத்துல என்னது? அதாவது பிரம்மமானது, பிரம்மம் தனக்கு பிரம்மத்தினுடைய ஒரு பகுதியான பிரம்மனால் இயங்குகின்ற
மாயையினுடைய சொரூபத்தினுடைய அடிப்படையில் என்னிடத்தில் 2 பகுதிகள் இருக்கின்றன. ஈஸ்வரன் சொல்கிறார், இந்த இடத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னா, என்னிடம் 2 பகுதிகள் இருக்கின்றன. இப்போ நம்ம ஒரு 2 பேர் இருக்கோம். நம்ம ஒரு ஆளை சொல்லி சொல்லி ஏவுறோம், நீ அதை செய்யுங்கிறோம். அவர் செய்கின்றார். ஆனால் நம்ம சொல்கிறவர் சொல்கிறார், முதலாளி தொழிலாளி வச்சு சொல்கிறார், நீ அதை செய்யுங்கிறார். அப்போ முதலாளி என்ன சொல்கிறாரு, நான் சொல்வதை அவர் செய்கின்றார், ஆனால் நானே நேரடியாக செய்வதில்லை. அவர் செய்கைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் என்னுடைய ஆர்டர் சன்னிதானத்தில் நான் சொல்வதை அவர் செய்கின்றார். அது மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்ற, தனக்கு சுவாதீனமாக தன்னுடனே இருக்கின்ற மாயா சக்தியின் மூலமாக இந்த உலகத்தில் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கின்றார். அந்த பிரபஞ்சத்தில் முழுவதும் மாயா ரூபமாக படைத்திருக்கின்றார். அந்த பிரம்மத்தில் அனைத்து உலகத்திலும் இருத்தல் தன்மையை உடையது. அந்த உலகத்தில் அனைத்து பொருளிடத்திலும் இருத்தல் தன்மை பிரம்மனானது உள்ளே இருக்கின்றது. இது மாயா சொரூபத்தினுடைய அடிப்படையில் நான் இந்த உலகத்தை படைத்தேன்.